பையா என்னங்கிறது 52 வீக் ஹை, 52 வீக் லோ. கேபிட்டல் அடிக்கசி 1 இயர், அது எதுவுமே எந்த ஸ்டாக்குமே அதெல்லாம் அவங்க போடலை, அது பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரி இது கொடுத்துருக்காங்க. இதில் உதாரணத்துக்கு RSI கரண்ட்டு, SME 20 அந்த மூவிங் ஆவரேஜ் தான் நினைக்கிறேன். இது அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், 20 டே மூவிங் ஆவரேஜ் 14,115. இப்போ சோலார் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டால் அது இன்னும் அதே தாண்டலை. 50 டே 14,285. எந்த ஸ்டாக் அதை தாண்டி இருக்குன்னு பார்க்கலாமா? இது டேட்டா பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு 20 டே மூவிங் ஆவரேஜ் தாண்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 20 டே 2,757 தான், அது 2,832 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 50 டே மூவிங் ஆவரேஜ் 2,630. ஸோ அதுக்கு மேலே தான் இதெல்லாம் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டேட்டா பேட்டர்ன்ஸில் FI ஹோல்டிங்ஸு 11% இருக்குது, டிஐஸு 10% இருக்குது, ப்ரமோட்டர் ஹோல்டிங் இப்படி இருக்குது. பிளட்ஜ் இல்லை. ப்ரமோட்டர் ஹோல்டு சேஞ்ச் இயர் ஆன் இயர் இருக்கா, ப்ரமோட்டர் ஹோல்டு குவார்டர் ஆன் குவார்டர் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு. மசகான் டாக்கில் பார்த்திங்கன்னா FI ஹோல்டிங்ஸ்லாம் ரொம்ப கம்மி, டிஐ ஹோல்டிங்ஸு 5.36% இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து இயர் ஆன் இயர் சேஞ்சிங்கில் 3.61% மைனஸ் குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு தைரோக்கர் பார்ப்போமே, ப்ரமோட்டர் 60.9% ஹோல்டிங்கு, FIஸ் 4.96 5%, டிஐஸ் வந்து 20.50 ப்ரமோட்டர் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. மேபி அதனால் கூட இப்போ ரேட் ரொம்ப ஏறாமல் இருக்கான்னு தெரில. பிளட்ஜு குவார்டர் ஆன் குவார்டர் சேஞ்ச் அதிகமாக இருக்குது போல், 14% அதிகமாக இருக்குது. இயர் ஆன் இயரில் 10% குறைச்சிருக்காங்கன்னு காட்டுது. டேட்டா பேட்டர்ன்ஸில் FI ஹோல்டிங்ஸு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. ப்ரமோட்டர் 42, FIஸ் 11%, டிஐஸு 10.3. பிளட்ஜ் எதுவுமே இல்லை இதில். பிஏயில் நல்லாவே இருக்குது. FI ஹோல்டிங்ஸு 18% இருக்குது, டிஐ ஹோல்டிங்ஸ் 20% இருக்குது. பிளட்ஜ் எதுவுமே இல்லை. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 51.10. இந்த மாதிரி டீட்டெயிலாக இதில் வரோம், பார்த்துக்கலாம். வாலட்டிலிட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்குது, ஆவரேஜ் டெய்லி வாலட்டிலிட்டி எத்தனை பெர்சன்ட் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு BEL எடுத்துக்கிட்டால் 1 மந்தில் வந்து அதோடைய ஆவரேஜ் வாலட்டிலிட்டி வந்து அது ஏறி இறங்குறது வந்து 2.69% தான் அதோடய ப்ரைஸ்லேருந்து. 6 மந்தில் அதோடைய டெய்லி வாலட்டிலிட்டி 3.9. பீட்டாலாம் கொடுத்துருக்காங்க.
அனுவல் ரிசல்ட்ஸு அதுவும் இந்த பேஜிலே வந்துடுது. பிஎலுக்கு நெட் சேல்ஸு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு எல்லாமே இந்த கோடிகளில் கொடுத்துருக்காங்க. எபிட்டா, ஏர்னிங் பெர் ஷேரு, ட்ரொஸ்கி ஸ்கோர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே பேஜில் வந்து நமக்கு நிறைய படிக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்குது. அடுத்து வேல்யூஷன் போகலாம். பிஎல்ஏ பார்ப்போம். பிஇ 53.6, பிஇடிடிஎம், பிபிஐ ரேஷியோ 15.99, பிஎஸ்டிடிஎம் 9.26, பிஇஜி ரேஷியோ 1.60. ஒன்று கூட கீழே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் ஓகேன்பாங்க. இவி டு எபிட்டா 40.89. இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் எல்லா ஸ்டாக்குக்கும் ஒரே பேஜில் வந்துடுது. நமக்கு குரோத்து கொடுத்துருக்காங்க. மாதக்கான பார்க்கலாம். நெட் சேல்ஸ் இயர் ஆன் இயர் சேஞ்ச் 20%, நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் 24.6%, எபிட்டா இயர் ஆன் இயர் சேஞ்ச் எல்லாம் ப்ளஸில் தான் இருக்குது 25.6, எபிட்டா இயர் ஆன் இயர் சேஞ்சு, சஸ்டைனபிள் க்ரோத்து 21.4. எல்லாமே க்ரோத் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு இதில் பார்க்க முடியுமான்னு தெரில. இந்த ஈடி மார்க்கெட்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக நமக்கு இது எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. பார்க்குறவங்க நல்லா இருந்தது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம அதில் போட்டிருந்ததில் இப்போ ஐநாக்ஸ் வந்துலாம் ஸ்ட்ராங் பை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்திங்கன்னா ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்காங்க. அதை தொட்டோன்னா உடனே அதோடைய சார்ட்டுக்குள்ளே அது போகுது. அதில் சார்ட் எல்லாமே பார்க்க முடியுது. சார்ட்டில் தொட்டால் இந்த மாதிரி கூட உங்களுக்கு சார்ட் வியூ வந்துடுது. நம்ம ட்ரேட் பண்ணும்போது கூட இதை பார்க்க முடியும். கேண்டில்ஸ்லாம் பார்க்கலாம், ப்ளஸ் மைனஸ்லாம். நேற்று எவ்வளோ மேலே போச்சு, 428க்கு போய்ட்டு. ஆமாம், இது வந்து 1 மினிட் கேண்டிலு. அதை நம்ம 1 ஹவர் கேண்டிலாக மாற்றலாம். இது நல்ல ஒரு கேப் ஓப்பனிங் இருந்தில்ல, அதுதான் காட்டுது. 376 இடத்துல இருந்தது. இந்த இடத்துல லோ 372 இருந்தது. அதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே போச்சு. 372 இருந்தது. அப்புறம் ஏறி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 431 வரைக்கும் வந்தது. 436, 437 வரைக்கும் வந்தது. திருப்பி இப்போ இறங்கி இருக்குது 424க்கு. இந்த சார்ட்லாம் அதில் பார்க்க முடியுது. இதே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் போட்டு பார்க்கலாம். 1 வீக்குக்கு போட்டு பார்த்தாலும் சார்ட் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். பழசுலாம் பார்த்தீங்கன்னா அது 120 தான் இருந்தது ஆக்சுவல். அது வந்து எப்படின்னா 5th ஜூன் 2023 இந்த ப்ரைஸில் இருந்தது. அப்புறம் ஏறிச்சு. அது ஏறினது இடையில எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்க. 727 ரூபா போயிருக்குது.
டிசம்பர் 2024. அதுலேருந்து திருப்பி நல்லா இறங்கிச்சு. ₹100 கூட இருந்திருக்கு. January 13 அப்புறம் தான் அது இறங்க ஆரம்பிச்சிது. 3 February கூட ₹500 இருந்திருக்கு. அப்புறம் தான் அவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, F&Oவில் போயிட்டு மேனிப்புலேட் பண்ணி ரூமர்ஸை இது பண்ணி இறக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அதனால் எனக்கு என்னமோ இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்டுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் ரேட்லேருந்து 500 போனாலே ₹70 மேலே இருக்குது. அதுபோக இதில் அந்த ஸ்ட்ராங் பே கொடுத்துருப்பாங்க. ஃபுல் ரிப்போர்ட் PDF ஃபைல் தனியாக கொடுத்துருக்கு. ஸ்டாக் அனாலிஸ்டில் 9 பேர் பாசிட்டிவாகவும் 14 பேர் நெகட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதில் ஜுவல்லரி ஸ்டாக் தான் ப்ளஸில் தான் போகணும். PE ரேஷியோ, மார்க்கெட் கேப்லேயே தெரியும். டைட்டனுக்கு அடுத்தது இதுதான். 52 வீக் ஹை 617, லோவே 347 தான் 52 வீக் லோவே. இப்போது ரீசெண்டாக வந்தது 360. அதனால தான் அது பெஸ்ட் ரேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கெட் கேப் ரேங்கில் செகண்டு அப்படின்னு போட்டிருக்கல. அதில் 2 days ஆகோ 5 days ஆகோ எல்லா நியூஸும் அதில் இருக்கும். இந்த மாதிரி ஓவரால் ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. ஏர்னிங்ஸு இப்போ ரீசெண்டாக 4 ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டலுக்கு 8 கொடுத்துருக்காங்க. ரிஸ்க்கு 6 கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் மூமெண்டத்துக்கு 3 கொடுத்துருக்காங்க. ரெக்கமெண்டேஷனில் ஸ்ட்ராங் பை தான் கொடுத்துருக்காங்க. ஹை செக்யூரிட்டி டார்கெட் 550 சொல்லியிருக்காங்க. ICICI செக்யூரிட்டிஸ் 520 சொல்லியிருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால் டார்கெட்டு 650. January 7